Hello friends, நாம் இன்றைக்கி Srilankan style Adukku Rotti எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு MyfaRecipe. அதுக்கு முதல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அடுக்கு ரொட்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம கறி செஞ்சுக்குவோம். கறி செய்கிறதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி பீஃப் 250 கிராம் எடுத்துகிட்டு தேவையான அளவு சால்ட்டு மேட் பண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சம் மேட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு வாட்டர் மேட் பண்ணி நல்ல ப்ரெஷர் குக்கரில் 30 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களோட ப்ரெஷர் குக்கரோட அளவை பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுக்கு ரொட்டிக்கு 2 மெத்தடாக மா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் டோக்கு மா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 2 கப் கோதுமை மா ஆட் பண்ணிக்கிறேன். 3 tablespoon பட்டர், சால்ட் தேவையான அளவு, சுகர் 1 tablespoon, 1/4 teaspoon பேக்கிங் பவுடர், 1 egg நான் ஸ்பூன் நல்லா பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். சரியா இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுது. பீஃப் கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு இந்த பீஃபை மட்டும் வேறு எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பீஃபை அரைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் 4 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கடுகு பொரியக்குள்ள கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது 450 கிராம் இருக்கும். 250 கிராம் பீஃபுக்கு 450 கிராம் வெங்காயம் சரியாக வந்தது. ஒனியன் கொஞ்சமாக வதங்கி வரக்குள்ள நாம் இதில் 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஒனியன் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் கலர் வரக்குள்ளக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்து பீஃபை இதில் ஆட் பண்ணிக்குவோம். கூடவே இதுக்கு தேவையான மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணுற மசாலா சீரகத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், சில்லி ஃப்ளெக்ஸ் அதாவது கட்டர்குச்சிக்கு பதிலாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பீஃபில் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எங்களோட கறி நல்லா மசாலோடு மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லெமன் ஜூஸ் 1 tablespoon ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுறலாம். செகண்ட் மெத்தடாக அடுக்கு ரொட்டிக்கு மா எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இதில் 2 கப் கோதுமை மா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட், 1/4 teaspoon மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரியா இதில் 1 கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. மில்க் ஆட் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. இதில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியும் கரைச்சி எடுத்துக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணுறதுனால சரியாக 2.5 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதனால் கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. எனக்கு சரியாக 200 ml மில்க்கும் 300 ml வாட்டரும் ஆட் பண்ணினேன். அது சரியாக வந்தது. எல்லாம் 500 ml வாட்டர் ஆட் பண்ணுறதுனால சரியாக 500 ml வரும். சரியா இப்போ எங்களோட அடுக்கு ரொட்டிக்கு பட்டரும் ரெடி ஆயிட்டுது. நாம் இதை தோசை எப்படி சுட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தோசைக்கு எந்த தவா யூஸ் பண்ணுறீங்களோ அதே தவாவை எடுத்துக்கோங்க. நான் இதில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தோசை செய்கிறதுன்றால் கொஞ்சம் பெரிய சைஸில் செய்வாங்க, ஆனால் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை மிச்ச நேரம் வேக வைக்க தேவையில்லை. கொஞ்சம் இதில் கலர் சேஞ்ச் ஆகக்கொள்ளக்கே இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். சரியாக எல்லாத்தையும் சுட்டெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த டோவை எடுத்துகிட்டு இதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்குவோம். இதில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு ரொட்டி தட்டுற மாதிரி நல்லா மெல்லிசா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரிய ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டினதுக்கு அப்புறமா நாம் இதில் கறி வச்சுக்கலாம். இதில் கறி வச்சதுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே சுட்டு வச்சுருந்த தோசையை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கறி வச்சுக்கலாம். இப்படி எல்லா தோசையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று கறியை வச்சுட்டு எல்லாத்தையும் அடுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் இதுக்கும் சரியாக 6 தோசை வச்சேன். இதில் 6 தோசை தான் வைக்கணும் இல்லை, எத்தனை தோசை வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இது மாதிரி நான் சரியாக 2 அடுக்கு ரொட்டி செஞ்சுக்கிட்டேன். அடுத்ததாக நாம் இதை பேக் பண்ண வைக்கணும். அதுக்காக வேண்டி நாம் இந்த ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அடுக்கு ரொட்டியை அப்படியே ட்ரேயில் வச்சுட்டு நாம் இதில் எக்ட மஞ்சள் கருவை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எக்ட மஞ்சள் கரு எதுக்கு ஆட் பண்ணுறதுனால இது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக விளங்கும், அதுக்காக வேண்டி. மற்றது இதுக்கு மேலே மஞ்சள் கரு அப்ளை பண்ணினால் இது நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக வேண்டியும் தான் அப்ளை பண்ணுறது. கூடவே நான் இதில் எள்ளு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை அப்படியே அவனில் எடுத்து பேக்காக விட்டுடலாம். அவனில் பேக்காக வைக்கிறதுக்கு 2 மினிட்ஸ்க்கு அவனை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரியாக 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா பேக்காகி நல்லா கலராகவும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே இறக்கிட்டு நல்லா ஆற விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டில் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா சூப்பராகவும் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.